ஃபௌசன் அலீமா. அன்பிற்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அவன் நம் மீது விதியாக்கியிருக்கிற ஒரு முக்கியமான கடமையை நிறைவேற்றுவதற்காக புனிதமிக்க ஜும்மா தினத்திலே நாம் எல்லாம் பங்கெடுத்துக்கிறோம். இன்றைய ஜும்மா உரையிலே முயற்சி கூலி தரும் என்ற தலைப்பில் இஸ்லாம் சொல்லுகிற சில அறிவுரைகளை நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். நம்மில் ஒவ்வொருவருக்குமே வாழ்க்கையில் முன்னேற வேண்டும், வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணம், கனவு நம் எல்லோருடைய வாழ்க்கையிலேயுமே இருக்கிறது. நம்முடைய குடும்பத்தில் இருப்பவர்களுடைய வறுமையை நீக்க வேண்டும், யாரிடத்திலும் கையேந்தாமல் நாம் வாழ வேண்டும், செல்வ செழிப்போடு இருக்க வேண்டும், பள்ளிக்கூடத்திலே படிப்பவர்களாக இருந்தால் நல்ல மார்க் எடுத்து நல்ல உத்தியோகத்திற்கு செல்ல வேண்டும் என்றெல்லாம் நம்மில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்புகள், ஆசைகள் இருப்பதை நம்ம உணர்ந்திருக்கிறோம். ஒரு பேச்சாளராக இருந்தால் நன்றாக மேடையில் பேசணும் என்ற ஆர்வம், ஆசை இருக்கிறது. அழைப்பு பணியில் ஈடுபடக்கூடியவர்கள் இந்த அழைப்பு பணியில் நம்ம வெற்றி பெற வேண்டும், நிறைய மக்களை இஸ்லாமிய மார்க்கத்தின்பால், ஏகத்துவ கொள்கையின்பால் கொண்டு வர வேண்டும் என்று இப்படி ஒவ்வொருவருடைய உள்ளத்திலேயும் ஒரு விதமான ஆசைகள், கனவுகள், எதிர்பார்ப்புகள் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனால் இதெல்லாம் நம்ம நினைச்ச மாத்திரத்தில் நடக்குமா, நினைச்ச எல்லாமே நடக்குமா அப்படின்னு கேட்டால், மனிதன் நினைக்கிற எல்லாம் நடக்காவிட்டாலும் அதை நடத்துவதற்கு கடுமையாக நாம் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். முயற்சி இல்லாமல் எந்த காரியத்திலும் நம்மளால் வெல்ல முடியாது. நம்ம நினைச்ச காரியம் நடக்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்காக வேண்டி நம்ம என்ன செய்யணும், கடுமையாக போராடும். திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், இன்னமால் உஸ்ரி யுஸ்ரா, நிச்சயமாக சிரமத்திற்கு பிறகுதான் லேஸ் இருக்கிறது, துன்பத்திற்கு பிறகுதான் இன்பம் இருக்கிறது என்று திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் என்ன செய்யறான், நீங்க ஒரு வெற்றியை அடைவதாக இருந்தால் பல துன்பங்களை சந்திக்கணும், பல பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்ப நம்ம வாழ்க்கையில முன்னேற வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய இரத்தத்தை வேர்வையாக என்ன செய்யணும், வெளிப்படுத்தி அப்படி வேலை பார்க்க வேண்டும். வெற்றிக்கான எல்லா வாசல்களையும் நம்ம என்ன செய்யணும், திறப்பதற்கு முயற்சி பண்ணணும். அதை அலசி ஆராயணும், எந்த வழியில போனா வெற்றி கிடைக்கும் என்று என்ன செய்யணும், அந்த வாசல்களை எல்லாம் நம்ம திறந்து பார்க்க வேண்டும். விதைக்காம விளைச்சல் கிடையாது அப்படிம்பாங்க, வேர்க்காம விளையாட்டு கிடையாது அப்படிம்பாங்க. அப்ப நம்ம எதை விதைக்கும் பொழுது சிரமமா தெரியும். அதனால என்ன செய்யணும், விதைச்சுக்கிட்டே இருக்கணும். முளைச்சா மரம், இல்லாட்டி உரம் என்பார்கள். அந்த மாதிரி நம்மளால் முடிந்த அளவுக்கு என்ன செய்யணும்னு கேட்டா வாழ்க்கையில முயற்சி பண்ண வேண்டும். திருமறை குர்ஆன்ல மனிதன் முயற்சித்து வெற்றி பெற வேண்டும் என்பதை பல இடங்கள்ல அல்லாஹ் நமக்கு அறிவுறுத்துகிறான். ஒரு வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், வல்லைஸலில் இன்சானி இல்லா மா ஸா, மனிதனுக்கு அவன் முயற்சித்தை தவிர வேறு எதுவும் கிடையாது. அவன் என்ன முயற்சி பண்றான்னு முயற்சிக்கேற்ற கூலி கிடைக்கும், முயற்சிக்கேற்ற ரிசல்ட் கிடைக்கும் என்று அல்லாஹ் என்ன செய்யறான், திருக்குர்ஆன்ல சொல்றான். வன்ன சாயஹு சௌஃப யுரா, அவனுடைய முயற்சியை பின்னால் அவன் பார்ப்பான். சும்மா இஜுசாஹு அல் ஜஸால் அஃபா, பிறகு அதற்கு தகுதியான கூலியை அவனுக்கு வழங்கப்படும் என்று அல்லாஹ் செய்யறான். மனிதன் முயற்சித்ததை அவன் பின்னால் கண்டுகொள்வான், அவனுடைய பலனை, ரிசல்ட்டை அவன் பார்ப்பான் என்று தன்னுடைய லட்சியத்தில் யார் அலட்சியம் காட்டாமல் முனைப்போடு ரொம்ப சிரத்தை எடுத்து முயற்சி பண்ணுகிறார்களோ அதற்கான கூலியை கண்கூடாக என்ன செய்வாங்க, பார்ப்பாங்கன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுவான். ஆனால் நம்மள பல பேருக்கு மனசுல ஆசைகள் இருக்கு, இமயமலை அளவுக்கு ஆசைகள் இருக்க தவிர அதை அடையிறதுக்கு ஏதாவது முயற்சி பண்றோமா, அதுக்காக ஏதாவது பாடுபடுறோமான்னு கேட்டா எல்லாம் கனவா தான் போகுது. எல்லாமே என்ன செய்யறோம், அதை செய்யணும் இதை செய்யணும் கனவு கங்கக்கூடியவர்களாக இருக்கிறோமே தவிர அதற்காக நம்ம என்ன செய்யணும், முயற்சி பண்ணுவோம். நம்ம சில காரியத்தில் இறங்கினாலும் இது நம்ம ஒரு முயற்சி பண்ணி பார்ப்போம் அப்படின்னு இறங்கினாலும் ஒரு பிரச்சனை வந்தால் பின்வாங்கிடும். ஒரு எதிர்ப்பு வருது, ஒரு விமர்சனம் வருது, ஏதாவது நமக்கு ஒரு தடங்கள் ஏற்படுது, ஒரு பின்னடைவு ஏற்படுது அப்படின்ட்டா உடனடியாக என்ன செய்யறோம்,
புறமுது காட்டி ஓடக்கூடியவர்களாக பல பேர் இருக்கும். ரொம்ப ரேராகத்தான் சில பேர் என்ன செய்யறாங்க, எத்தனை தடைகள் வந்தாலும், எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும், துயரங்கள் வந்தாலும், தோல்விகளை நம்ம சந்தித்தாலும் அதையெல்லாம் நம்ம என்ன செய்யணும், தவிடுபடியாக்கி நம்ம போற பாதையில போயிட்டே இருக்கணும், நம்முடைய லட்சியத்தை நம்ம லட்சியத்துல வெல்லணும் இப்படின்னு நினைக்கக்கூடிய ஆளுங்க ரொம்ப குறைவான ஆள்களா இருக்கிறார்கள். நீங்க இந்த மாதிரியான ஆள்களை எல்லா துறைகளையும் பார்க்கலாம். மருத்துவர்கள் பல பேர் என்ன செய்யறாங்க, மருத்துவத்துறையில் அவங்க ஆய்வு பண்ணுகிறார்கள். அதுல பல தோல்விகளை பல சோதனைகளை அவங்க சந்தித்திருப்பார்கள். ஆனால் அவங்க அந்த முயற்சியில தோல்வியை அடைஞ்சாலும் திரும்ப திரும்ப முயற்சி பண்ண காரணத்தினாலதான் நம்ம பல நோய்களுக்கான மருந்துகளை என்ன செய்யறோம், அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். எத்தனை ஆய்வாளர்கள் அவங்க பல தோல்விகளுக்கு பிறகு முயற்சி செய்து எதுலையும் பின்வாங்காம எல்லா தோல்விகளையும் தாண்டி நடைபெற்ற காரணத்தினால், கண்டுபிடிப்புகளை உலகத்திற்கு தந்த காரணத்தினால், நம்முடைய வாழ்க்கையை தியாகம் செய்த காரணத்தினால்தான் நம்ம எல்லாத்தையும் அனுபவிக்கிறோம். நம்ம பயன்படுத்துகிற செல்போனா இருக்கட்டும், நம்ம மைக்கா இருக்கட்டும், நம்ம பயன்படுத்துகிற வாகனமா இருக்கட்டும், விண்வெளியில நம்ம பயணம் பண்ணுகிற வாகனங்களா இருக்கட்டும், எல்லாம் பார்த்தீங்கன்னா, அல்லது நம்ம பயன்படுத்தக்கூடிய ரோடுகளா இருக்கட்டும், நம்ம பயன்படுத்தக்கூடிய எந்த பொருட்களாக இருந்தாலும் ஆய்வாளர்கள் அதற்கென்று அந்த துறையில் உள்ளவர்கள் பல பேருடைய முயற்சி, பல பேருடைய உழைப்பு என்பது என்ன செய்யணும், நம்ம புரிந்து கொள்ளணும். தாமஸ் ஆல்வா எடிசனை பத்தி கூட சொல்வார்கள். 1000 தடவை அவர் என்ன செய்யறாரு, தோல்வியை சந்திச்சு அவர் அந்த பல்பை கண்டுபிடிக்கிறார். அவர்கிட்ட கேட்கப்படுது, நீங்க 1000 தடவை தோல்வியை சந்திச்சீங்களா, உங்களுக்கு ஒரு தடவை கூட வெறுப்பு வரலையா, இதை கைவிட்டும் நீங்க நினைக்கலையா அப்படின்னு கேட்கும்போது, நான் எங்க தோல்வியை சந்திச்சேன், 999 தடவை நான் தோல்வியை சந்திச்ச நேரத்திலையும் எனக்கு ஒரு புதிய பாடம் கிடைத்தது. இப்படி எல்லாம் பண்ண இது ஃபெயிலியரா போயிடுறேன் என்று ஒவ்வொரு தோல்வியிலையும் நான் ஒரு பாடம் படிச்சுக்கிட்டேன். அதனால மனுஷனை பொறுத்த வரைக்கும் தோல்விங்கிற கிடையாது. தோல்வி என்பது வெற்றியினுடைய படிக்கட்டு என்று அவர் என்ன செய்யறாரு, 1000 தடவை தோல்வியை சந்தித்தார் என்று அவரை பல்பை கண்டுபிடித்த வரலாறு என்ன செய்யறாங்க, பல பேர் சொல்வதை பார்க்கணும். ஆபிரகாம் லிங்கனை பத்தி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆபிரகாம் லிங்கன்கிறவர் அவர் மிகப்பெரிய ஒரு வறுமையான குடும்பத்தில் வாழ்ந்தவர், இன வெறிகளுக்கு ஆளாக்கப்பட்டவர், படிக்கிறதுக்கு முறையா கல்வி படிக்க முடியல, தனியா படிச்சு வக்கீலானவர். பல தடவை என்ன செய்யறாரு, சட்டமன்ற தேர்தலில், நாடாளுமன்ற தேர்தலில், துணை ஜனாதிபதி தேர்தலில் எல்லாத்திலையும் போட்டியிட்டு தோல்வியை சந்தித்து, ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில சோதனை ஏற்படலாம், தோல்வி ஏற்படலாம், தோல்வி அவருக்கு வாழ்க்கை இருந்தது என்று அவருடைய வரலாற்றை குறிப்பிடுகிறார்கள். எத்தனை தடவை தோல்வியை அடைந்தாலும் திரும்ப திரும்ப முயற்சி பண்ணி என்ன செய்யறாரு, அவர் 16வது அந்த ஜனாதிபதியா என்ன செய்யறாரு, அமெரிக்காவுல 16வது துணை ஜனாதிபதியா என்ன செய்யறாரு, அவர் வெற்றி பெற்றார். அப்ப அந்த மாதிரி என்னதான் அவர் தோல்வியை அதே மாதிரி என்ன செய்யறாரு, அவருடைய குடும்ப வாழ்க்கையில கூட பல பிரச்சனைகளை சந்தித்து, தனிப்பட்ட வாழ்க்கையில கூட பல பிரச்சனைகளை சந்தித்து கடுமையான மன அழுத்தத்துக்கு ஆளாகிறார். ஆனாலும் அவர் என்ன செய்யறாரு, ஒருபோதும் அவர் பின்வாங்கவே இல்லை. தன்னுடைய 51 வயசுல அமெரிக்காவுடைய ஜனாதிபதியா என்ன செய்யறாரு, அவர் தேர்வு செய்யப்படுறாரு. அதே மாதிரி அவர் ஜனாதிபதியை மட்டும் இருக்கல, மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்துறார். அமெரிக்காவுல மனிதர்களை, இந்த கருப்பின மக்களை அடிமைகளாக நடத்தி, வெள்ளையும் வேற கற்பம் வேற என்று அடிமைகள், இவர்கள் அடிமைகள் வாழவே தகுதி இல்லாதவர்கள் என்று ஒரு சுதந்திரம் இல்லாம இருந்த ஒரு நாட்டை ஒரு ஜனநாயக நாடாக மாற்றுவதில், அந்த நாட்டில் அடிமைகளாக மக்கள் நடத்தப்படுறதிலிருந்து அவர்களை பாதுகாக்கணும் என்ற முயற்சியில அவர் ஓரளவுக்கு இணைஞ்சாரு, வெற்றியும் கண்டார். அப்ப எல்லா மக்கள்கிட்டையும் என்ன செய்யணும், சமத்துவம் இருக்கணும், சௌரத்துவம் இருக்கணும் என்று அடிமை முறையை ஒழிச்சு உள்நாட்டில் ஏற்பட்ட போர்களால அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுற நேரத்தில் எல்லாம் அந்த பிரச்சனைகள் எல்லாம் சரி செய்யக்கூடிய ஒரு நபராக என்ன செஞ்சாரு, அவர் இருந்தார் என்பதை எல்லாம் பார்க்கிறோம். அவர் எழுதுறார், தன்னுடைய மக்களுக்கு என்ன செய்யறார், தன்னுடைய அனுபவங்களை எல்லாம் சொல்றாரு. நான் மெதுவா நடக்கிற ஆளுதான், மெதுவாக நடந்து வந்தேன், என் வாழ்க்கையில பல தோல்விகள் ஏற்பட்டுச்சு, தடங்கள் ஏற்பட்டுச்சு, ஆனா வச்ச காலம் நான் பின்வாங்கல, நான் மெதுவா நடந்து வந்தாலும் நான் என் லைஃப்ல ஜெயிச்சுட்டேன் அப்படிங்கிறாரு. ஒரு மரத்தை வெட்டுறதுக்கு எனக்கு ஒரு 6 மணி நேரம் எனக்கு டைம் கொடுக்குறாங்க அப்படின்னா, முதல் 4 மணி நேரம் அதை கூர்மையாக்குறதுக்கு, அந்த ஆயுதத்தை கடப்பாறை அந்த மம்மட்டி இருக்கு இல்லையா, அதை கூர்மையாக்குறதுக்கு தான் நான் செய்வேன், முதல் 4 மணி நேரத்தை நான் பயன்படுத்துவேன் அப்படிங்கிறார். எதை செஞ்சாலும் என்ன செய்யணும், நிதானமா செய்யணும், அதுக்கு திட்டம் போடணும், அதுக்கு சரியான ஒரு வியூகம் அமைக்கணும், அதுல வெற்றி காணணும் என்பதுதான் என்னுடைய நோக்கமா இருந்துச்சு அப்படின்னு ஒரு சொல்றதை பார்க்கணும். இப்படி வாழ்க்கையில வெற்றி கண்ட பல பேரை நீங்க பாத்தீங்கன்னா, எல்லாம் அவங்களுடைய வாழ்க்கையில கடுமையான தோல்விகளை, பிரச்சனைகளை, தடைகளை சந்திச்சிருப்பாங்க. அதையெல்லாம் தாண்டி அவர்கள் ஜெயித்திருப்பார்கள். அதே மாதிரி வில்மார் டால்ப் என்ற ஒரு பெண்ணு கூட அவங்கள பத்தி கூட என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. இந்த வில்மார் டால்ப் யாரு, அவருடைய வாழ்க்கை விடாமுயற்சியை பற்றி பேசக்கூடியவர்கள் இவருடைய வாழ்க்கையை ஒரு பாடமா எடுத்து காட்டுகிறார்கள்.
ஏன்னா மருத்துவர்கள் ஒரு 4 வயசுல உங்களுக்கு அந்த அம்மாவுக்கு வந்து 4 வயசுலேயே வந்து போலியோனால பாதிக்கப்பட்டு இவங்களால நடக்கவே முடியாது என்று மருத்துவ உலகம் கைவிட்ட நேரத்தில் அவங்களுடைய தாயார் வந்து என்ன செய்யறாங்க, நம்பிக்கை ஊட்டி அவங்களுக்கு டெய்லி மசாஜ் பண்ணி அவங்கள உருவாக்குறாங்க. எந்த அளவுக்கு கொண்டு 1960ஆம் ஆண்டு நடைபெற்ற ரோமுடைய ஒலிம்பிக் போட்டியில அவர் தங்க பதக்கத்தை வாங்குறார். அமெரிக்காவில் முதல் வருஷத்திலே 3 தங்க பதக்கத்தை வாங்கி வெற்றி கண்ட ஒரு பெண்மணி என்ற ஒரு வெற்றிக்கு சொந்தக்காரராக மாறினார்னு சொன்ன அவருடைய முயற்சி தான் காரணம். இப்படி ஒவ்வொருத்தருடைய வரலாறே நீங்க பாத்தீங்கன்னா வறுமை, அது மாதிரி இனவெறி எல்லாத்தையும் தாண்டி என்ன செய்யறாரு இந்த பெண்மணி வந்து வெற்றி கண்டார் என்பதை எல்லாம் நம்ம பார்க்கிறோம். முயற்சி திருமணியாக்கும் முயற்சியை பத்தி நிறைய பழமொழிகளும் நம்ம நாட்டில் இருக்குது. முயற்சியுடையார் இகழ்ச்சி அடையார். முயற்சி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஒருபோது இழிவு வராது, கண்டிப்பா செய்வாங்க, வெற்றி பெறுவாங்க என்றெல்லாம் முயற்சி திருமணியாக்கும் என்றெல்லாம் பல பழமொழிகளும் நம்ம நாட்டில் இருக்கிறத பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கை எடுத்துக்கொண்டால் அது கூட அவங்களும் எவ்வளவு முயற்சி பண்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை தான் நமக்கு மாடல். அவங்க எவ்வளவு முயற்சி பண்ணாங்க. மக்காவுல இஸ்லாத்தை சொல்றாங்க. தனி நபராக இருந்து நான் போய் சொன்னால் மக்கள் ஏற்பாங்களா? என்னை வந்து அவர் சொல்றாரு, அந்த அவரை முதல்ல சந்தித்த வரக்கா பின் நௌஃபல் அவங்க சொல்றாங்க, உங்களை வந்து இந்த மக்கள் ஊரை விட்டு வரட்டுவாங்க, அந்த நேரத்தில் நான் உயிரோடு இருந்தா உங்களுக்கு உதவி செய்யணுமே அப்படிங்கிறார். என்னை ஊரை விட்டு வரட்டுவாங்களா என்று பச்சைப்பள்ள திருமணம் செய்யறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க. என்ன அப்படி மக்கள்கிட்ட ஒரு நம்பிக்கை பெற்ற ஒரு நாணயம் மிக்கவராக நேர்மை மிக்கவராக உண்மையாளராக பேர் எடுத்த அல்லாஹ்வுடைய தூதர் இதையெல்லாம் எதிர்பார்க்கல. இப்படி நடக்குமா என்று நினைத்து தனி ஆளாக மக்களை சந்தித்து இஸ்லாத்தை சொல்கிறார்கள். அன்றாட அடி உதைகளுக்கு அவங்களை ஏற்ற மக்கள் ஆளானார்கள். அங்கிருந்து தாயிப்புக்கு போறாங்க, தாயிப்புள்ள அடி உதைகளுக்கு ஆளாகுறாங்க. அதுக்கப்புறம் மதினாவுக்கு வந்து என்ன செய்யறாங்க, நாடு துறந்து மதினாவுக்கு வர்றாங்க. எல்லாம் விட்டுட்டு ஓடி விட்டார்கள், பயந்து விட்டார்கள் என்றுதான் உலகம் அன்றைக்கு பேசியிருக்கு. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காலத்தில் உங்களை செய்யற முயற்சியை கைவிடவே இல்லை. நீ அடிச்சாலும் சொல்லுவேன், உதச்சாலும் சொல்லுவேன், இந்த மார்க்கம் வெற்றி பெறும், என்னுடைய முயற்சியை நான் கைவிட மாட்டேன், நான் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதினாவுக்கு போனாங்களே. மதினாவுல எடுத்தெடுப்புல உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைச்சிருச்சா? இல்ல நாடுகள் உங்க கைக்குள்ள வந்துருச்சா? பல போர்களை சந்திக்கிறார்கள், பல தோல்விகளை சந்திக்கிறார்கள், பல உயிரிழப்புகளை சந்திக்கிறார்கள். எவ்வளவு உயிரிழப்புகள், எவ்வளவு பொருளாதார இழப்புகள், நஷ்டங்கள் ஏற்பட்டாலும் திரும்ப திரும்ப அல்லாஹ்வுடைய தூதர் முயற்சி செய்து இந்த மார்க்கத்தை சொன்ன காரணத்தினால், நபித்தோழர்கள் இந்த மார்க்கத்திற்காக பல முயற்சிகளை மேற்கொண்ட காரணத்தினால் இன்னைக்கு இந்தியா வரைக்கும் நம்ம இஸ்லாத்தை பேசுறோமே, அவங்களுடைய முயற்சி தான் காரணம். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை முழுக்க நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் எங்க அடி கிடைச்சாலும் உதவி கிடைச்சாலும் என்ன செய்வோம், சொல்லுவோம். கண்டிப்பாக இன்றைக்கு இல்லாவிட்டாலும் நாளைக்கு இந்த மக்கள் இஸ்லாத்தை ஏற்பார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முயற்சி பண்ணாங்களா இல்லையா? அதே மாதிரி பார்க்கிற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செய்யறாங்க, அவங்களுடைய கணவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பாலைவனத்தில் கொண்டு விடுறாங்க. அந்த பாலைவனத்தில் ஆள் நடமாட்டம் இல்லை, மனித நடமாட்டம் இல்லை, எந்த மிருகங்களுடைய நடமாட்டமும் இல்லை. வெட்ட வெயில், கடுமையான குளிர், எந்த விதமான புற்பூண்டுகள் முளைப்பதற்கு தகுதியற்ற இடம் என்று உலக மக்களால் ஒதுக்கப்பட்ட ஒரு இடத்துல விட்டு இப்ராஹிம் நபி செய்யறாங்க, இது அல்லாஹ்வுடைய கட்டளை என்று திரும்பி வருகிறார்கள். அப்ப ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் செய்யறாங்க, இதெல்லாம் இவ்வளவு இது அல்லாஹ்வுடைய கட்டளையாக இருந்தா அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான், நாங்க பாத்துக்கிறோம், நீங்க போங்க அப்படின்னாங்க. கொண்டு வந்த பேரிச்சம்பழம் காலி ஆயிடுச்சு, தண்ணி காலி ஆயிடுச்சு, புள்ள தாகத்தினால தவிச்சதை செய்து கத்துது. என்ன பண்றாங்க, அல்லாஹ் பாத்துக்கிறோன்னு பேசாம இருந்தாங்களா? ஓடுறாங்க, சஃபா மலை மேல ஏறி ஓடுறாங்க, இந்த பக்கம் மர்வாவுல ஏறி ஓடுறாங்க. எங்கேயாவது வாகன கூட்டம் வருதா, எங்கேயாவது ஒரு இடத்துல தண்ணி கிடைக்குமா என்று அவர்கள் அன்றைக்கு முயற்சி செய்து ஓடியதனுடைய பரிசு அல்லாஹ் என்ன பண்ணா, எந்த காலத்திலே வற்றாத ஒரு சம்சம் என்ற ஒரு நீர் அல்லாஹ் பரிசா கொடுத்தா இல்லையா? அப்ப யார் முயற்சி பண்ணுகிறார்களோ அவங்களுக்கு வந்து செய்வாங்க, கண்டிப்பாக அதனுடைய பலனை கண்டுகொள்வார்கள். அது மட்டும் இல்ல, நம்மளே அல்லாஹ் ஓட வச்சுதான். அவங்க ஓடினாங்கல்ல, தண்ணிக்கா முயற்சி பண்ணாங்கல்ல, பிள்ளைக்கா கஷ்டப்பட்டாங்கல்ல, நீ ஓடு என்று சபா மருவாவுல உம்ராவுக்கும் ஹஜ்ஜுக்கா வேண்டி செல்லக்கூடியவர்கள் நம்மளும் ஓடக்கூடிய ஒரு நிலைமையை அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறான். அது ஒரு வழிபாடாக ஆக்கியிருக்கிறான் என்று சொன்னால் ஒரு பெண்ணுடைய முயற்சிக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் என்று என்ன செய்யறோம், நம்ம இதை பார்க்கணும். அப்ப நம்ம வந்து நம்முடைய ஆசைப்படக்கூடியதை நம்ம அடைய வேண்டும் என்று சொன்னால் அதுக்காக என்ன செய்யணும், நம்ம நினைச்சது நடக்கணும், நம்ம வாழ்க்கையில சாதிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம அதுக்காக கடுமையாக முயற்சி பண்ணணும். அப்படி முயற்சி பண்ணாதான் நம்ம சாப்பாட்டுக்கு நம்ம முயற்சி பண்ணதான் கிடைக்கும். நமக்கு அத்தாமா இருக்கிற வரைக்கும் என்ன செய்வாங்க, அவங்க நம்மளை கவனிப்பார்கள். நம்ம ஒரு பெரிய ஆளாயிட்டம், கல்யாணம் பண்ணணும், பிள்ளை பக்கணும். அப்ப நம்ம உழைச்சாத்தான நம்ம மனைவியை நம்ம கவனிக்க முடியும், பிள்ளைகளை கவனிக்க முடியும், நம்ம முன்னேற முடியும், சமுதாயத்துக்கு தான் செய்ய முடியும். அப்ப முயற்சியை வந்து செய்யக்கூடாது. வாழ்க்கையில முயற்சிகளை வந்து கைவிடக்கூடாது. அந்த முயற்சிகளை பொறுத்த வரைக்கும்
யாருடைய முயற்சிகள் வெறும் ஆசையோட நின்று போயிருச்சோ அவங்க ஆசைப்படுறதுக்கு தகுதியே இல்லாதவர்கள். நம்ம ஒரு விஷயத்தை ஆசைப்படணும்னு செய்யணும், எவ்வளவு வேணாலும் ஆசைப்படுறோம். அல்ல நினைத்தாலும் செய்வான். ஒரு ரிக்ஷா வண்டியை ஓட்டுற ஒரு ஆள் கார் வாங்குற நிலைமை அல்ல ஏற்படுத்துவான். அல்ல நினைத்தால் முடியாத உண்மை இல்லை. அந்த பாதையை நோக்கி போகணும். கார் வாங்குறாரு, அதுக்கு என்ன பண்றது? ஒரு வீடு கட்டுறாரு, அதுக்கு என்ன பண்றது? அதுக்கு என்ன மாதிரியா உழைக்க, நம்முடைய அறிவை எப்படி பயன்படுத்துறது என்று என்ன செய்யணும், அதற்கான முயற்சியில ஈடுபடும். அப்ப எந்த முயற்சியிலுமே ஈடுபடாம ஒரு ஆள் என்ன செய்யறாரு, அல்லாஹ் எனக்கு எனக்கு நல்லது நடக்கும் இப்படின்னு உட்கார்ந்து இருந்தாருன்னா அவருக்கு வெற்றி கிடைக்காது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பாருங்க, ஒரு 2 பேருக்கு மத்தியில் அல்லாஹ்வுடைய தூதர் தீர்ப்பளிக்கிறாங்க. அப்படி தீர்ப்பளிக்கும் பொழுது யாருக்கு எதிராக தீர்ப்பு, ஒரு ஆளுக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்க முடியும். விசாரிக்கக்கூடிய வகையில் யார்கிட்ட ஆதாரங்கள் இருக்குதோ, வாதத்தில் அவர் கரெக்டான வாதங்களை வைக்கிறாரோ அதை வச்சு தான் தீர்ப்பு சொல்ல முடியும். அப்போ ஒருத்தர் கரெக்டான வாதம் வைக்கிறாரு, ஆதாரம் காட்டுறாரு, அவங்களுக்கு மத்தியில் அல்லாஹ்வுடைய தூதர் தீர்ப்பு வழங்குறாங்க. அப்போ யாருக்கு எதிராக தீர்ப்பு வழங்கப்படுச்சோ அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டால், பிரச்சனைகள் இருக்கட்டும், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எனக்கு இருக்கிறான், அவன் போதுமானவன், அவன் பொறுப்பேற்பதற்கு அவன் அதுல சிறந்தவன் என்று என்ன செய்யறாரு, அல்லாஹ் எனக்கு இருக்கிறான்னு போறாரு. ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னா அவர் கூப்பிட்டு சொல்றாங்க, இங்க வாப்பா, இன்னல்லாக எலுமு அலல் அஜிசி வலாக்கின் அலைகபில் கைசி ஃபைதா கலபக அம்ருன் ஃபகுல் ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல். இந்த அலட்சிய போக்கோடு இருக்கிறத அல்லாஹ் பழிக்கணும். நீனா எந்த விதமான முயற்சி பண்ணாம நீ பாட்டு அலட்சியம் ரொம்ப அசால்ட்டா இருந்துட்டு ஆதாரங்களை திரட்டலை அப்படின்னா இதுக்கு அல்லாஹ் இது விரும்பல. அல்லாஹ் என்ன செய்யறான், இது பழிக்கலாம். ஆனால் நீ புத்தி கூர்மையோட செயல்படணும். எந்த காரியத்தில் வெற்றி பெறுவதாக இருந்தாலும் புத்தி கூர்மையோட செயல்படணும். அப்படி செயல்படலன்னு சொன்னா, செயல்பட்டு நீ அதில் தோல்வி அடைஞ்சிட்ட, உன்னை மீறி காரியம் போயிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ஹஸ்பி அல்லாஹ் நிஅமல் வக்கீல்னு சொல்லு. எந்த முயற்சி பண்ணாமல் செய்யக்கூடாது, எனக்கு அல்லாஹ் இருக்கிறான், அவன் வழிகாட்டுவான் அப்படி சொல்லாத என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நபி தோழருக்கு அறிவுறுத்துகிறார்கள். அப்போ நம்ம குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவிக்கு மத்தியில் ஒரு பிரச்சனை வருது, நம்ம என்ன பண்ணணும், பாப்பா ஜமாத்தில் என்ன முடிவு எடுத்தாலும் சரி, அவங்க அல்லாஹ் சேர்த்து வச்சா சேர்த்து வைக்கிட்டேன், பிரித்து வச்சா பிரித்து வைக்க, அப்படி உட்காரக்கூடாது. ஒரு கணவன் மனைவி பிரச்சனையா, ஒரு பொருளாதார பிரச்சனையா, நம்ம என்ன முயற்சி எடுக்கிறது, நம்ம 2 பேரும் பிரிஞ்சிருந்தோம்னு சொன்னா அதனால ஊர் கொண்டாடும். ஒருத்தருடைய பிரிவை கொண்டாடக்கூடிய பல பேர் இருப்பார்கள், பல பேருக்கு அது மகிழ்ச்சியா இருக்கும். அப்ப பிரிஞ்சு இருக்கிற விட சேர்ந்து இருக்கிறது நல்லது, நமக்கு நல்லது, நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு நல்லது. நம்ம ஒரு வியாபாரத்தை சொல்லுங்கிற அண்ணன் தம்பி மத்தியில் ஒரு பிரச்சனை, நம்ம ஒற்றுமையா இருந்தா தான் நமக்கு நல்லது என்று என்ன செய்யணும், நம்மால் ஆன முயற்சிகள் எல்லாம் செய்யணும். ஒரு சொத்தை ஒருத்த புடுங்க வரலாம், அந்த சொத்து ஏன் சொத்து தான் என்பதற்கு இந்த ஆதாரங்களை திரட்டணுமா இல்லையா, சரியான வாதங்களை எடுத்து வைக்க வேண்டிய இடத்துல வாதங்களை நம்முடைய கருத்துக்களை சொல்லணுமா இல்லையா. எதுவும் சொல்லாம நம்ம பாட்டு அமைதியா இருந்துட்டு அல்ல நல்லா வெற்றி கிடைக்கும்னா வெற்றி கிடைக்காது. அப்ப எல்லா விஷயத்துல என்ன பண்ணு கேட்டா நம்முடைய முயற்சியை மேற்கொள்ளணும். அப்ப நம்முடைய முயற்சியை நம்ம முயற்சிகளை நம்ம இறங்கும் பொழுது அல்லாஹ் மேலே உறுதியா நம்பிக்கை வைக்கணும். முயற்சி செஞ்சா மட்டும் பத்தாது, அல்லாஹ் மேல நம்பிக்கை இருந்தாக்க அந்த முயற்சியில வெல்ல முடியும். இல்லைன்னா என்ன செய்வோம், போன வேகத்தில் திரும்பி வந்துடுவோம். திருமறை குர்ஆன்ல நம்ம பல இடங்கள்ல பார்க்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதருடைய போதனைகளை பார்க்கிறோம். நம்முடைய கனவுகள்லாம் கனமழை மாதிரி உருமாற வேண்டும் என்று சொன்னால், காணல் நீர் மாதிரி ஆயிராம கனமழையா உருமாற வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் மேல உறுதியா நம்பிக்கை வச்சு ஒரு காரியத்தில் இறங்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டுறாங்க, லவ் அன்னக்கும் குன்தும் தவக்கலூன அலல்லாஹி ஹக்க தவக்குலிஹி, அல்லாஹ்வின் மீது நீங்கள் உறுதியான நம்பிக்கை வைப்பீர்களே ஆனால் ல ரஸகக்கும் கமா யர்ஸுகு தைரு இருசக்கு தயிர் தகுது ஹிமாசன் தருகு பித்தானன். பறவைகளுக்கு அல்ல உணவளிக்கிறான்ல, அப்படி உங்களுக்கு உணவளிக்கப்படும். பறவைகள் என்ன செய்யுது, வெறுமயத்தோட காலையில போகுது, எதையா சுமந்துக்கிட்டு போகுதா, வெறுமயத்தோட திரும்பக்கூடிய பறவைகள் மடி கணத்து திரும்பி வருதா இல்லையா, தனக்கும் தன்னுடைய குஞ்சுகளுக்கும் சேர்த்து கொண்டு வருதா இல்லையா. அப்படி அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து நீங்கள் செல்வீர்களே ஆனால், ஒரு காரியத்தில் இறங்குவீர்களே ஆனால் அல்லாஹ் உங்களுக்கு ரிஸ்க் வழங்குமா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யறாங்க, சொல்லி காட்டுறாங்க. அப்ப பல பேர் நம்ம என்ன செய்யறோம்னா, ஒரு கடை திறந்தா கடை லாபம் கிடைக்குமா இல்லையா, நஷ்டமாயிருமோ இப்படி நினைச்சுக்கிட்டே இருந்தா என்ன செய்யும், இந்த கடை திறக்க முடியாது. ஒரு வேலைக்கு போறோம், அந்த வேலை நமக்கு நிரந்தரமா இருப்போம் இல்லையா, சந்தேகத்தோட போக கூடாது, முடியும், நம்மளால என்ன செய்யும், கண்டிப்பா முடியும். அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் இதுல பரக்கத்தை தர வேண்டும், அல்லாஹ் இந்த வேலையை நிரந்தரமாக்கணும், இந்த வியாபாரத்தை வெற்றிகரமாக்கணும், நான் போற காரியத்துக்கு அல்லாஹ் பொறுப்பேற்க வேண்டும் என்று அல்லாஹ் மேல உறுதியா நம்பிக்கை வைக்கணும். பறவைகள் அல்லாஹ் தருவாண்டு கூண்டுக்குள்ளே உட்கார்ந்துருக்குது, பறந்து போதா இல்லையா, ஏறதேடி பறந்து போற மாதிரி போகணும். அல்லாஹ் மேல நம்பிக்கை வைக்கணும். அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்து நீங்கள் செல்வீர்களே ஆனால் அல்லாஹ்விலிருந்து உங்களுக்கு உணவுகள் வழங்கப்படும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ்வுடைய நினைவு இல்லை, அல்லாஹ் மறந்துட்டு நம்ம செய்யறோம், ஒரு பொருளாதாரத்தை திரட்டுறோம் அப்படின்னா அது அல்லாஹ் அழிச்சிருவோம். கொடுத்தது செய்வோம், கொடுத்தது நிலைக்காது. என்னதான் நம்ம வாழ்க்கையில முயற்சி செய்தாலும், பணக்காரனாகவும் முயற்சி செய்யறோம்,
ஒரு பதவிக்காக என்ன செய்யறோம், அந்த பதவியை பெற்றால் நம்ம சமுதாயத்துக்கு ஏதாவது நன்மை செய்யணும்னு நினைக்கிறோம். என்ன காரியத்தில் இறங்கினாலும் அந்த காரியம் வெற்றி பெற வேண்டுமே ஆனால் அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு தேவைப்படுது. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல ஒரு தோட்டத்துடையவர்களுடைய வரலாறை சொல்லி காட்டுறான். ஒரு கூட்டம் வந்து ஒரு தோட்டம் வைத்திருக்கிறார்கள், அதை அறுவடை செய்ய போறாங்க. அறுவடை செய்ய போகும்போது அவங்க பேசிக்கிறாங்க. அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இன்ன பலவுனாகும் கமா பலவுன அஸ்ஹாபுல் ஜன்னா. நாம் வந்து அந்த தோட்டத்துக்குரியவர்களை சோதித்தோம். எப்படி சோதிச்சோம்? இது அக்ஸமுல எஸ்ரி முன்னகா முஸ்லிமீன் வலா எஸ்தஸ்னும். காலையில் நம்ம என்ன செய்யணும், அறுவடை பண்ண போயிடணும்னு இரவுல அவர்கள் தீர்மானம் போடுகிறார்கள், முடிவு பண்ணுகிறார்கள். ஆனால் இன்ஷா அல்லான்னு சொல்லல, அல்லாஹ் நான் சொல்லணும்ல. நாளைக்கு ஒரு காரியத்தை செய்ய போறதா என்ன செய்யணும், இன்ஷா அல்லான்னு சொல்லணும். ஆனால் செய்யல, அல்லாவை மறந்து விட்டு நாளைக்கு போய் அறுவடை பண்ணிடுவோம், இந்த ஏழை பாலை பிச்சைக்காரன் முசாபர் இவன்லாம் வந்துடக்கூடாது, யாருக்கும் தெரியாம போய் என்ன செய்வோம், நம்ம போய் வந்து அறுவடை பண்ணிட்டு வந்துடுவோம் என்று சத்தியம் விட்டு நின்றாங்க. அவங்க போனார்கள். தாய்ப்பும் ரப்பிக்க வகும் நாயமூன். அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த தோட்டத்தை சுற்றி வளைக்கக்கூடிய ஒரு பூகம்பமோ மின்னலோ அல்ல சொல்றான், சுற்றி வளைக்கக்கூடியது சுற்றி வளைத்தது. ஃபஸ்பஹத்துக சலீம். கடைசியில் அறுவடை செய்யப்பட்ட மாதிரி அது ஆகிவிட்டது. போய் பார்க்குறாங்க காலையில், ஏற்கனவே அறுவடை பண்ணி இடத்த காலி பண்ண மாதிரி கட்டந்தரையா இருக்கிறது, எல்லாம் எரிஞ்சு போயிருக்கிறது. அப்பந்தான் சொல்றாங்க, ஆகா நம்ம அல்லாவை நினைச்சிருக்க வேணாமா, இன்ஷா அல்லாஹ் சொல்லியிருக்க வேணாமா, நம்ம ஏழைகளுக்கு பற்றி நினைச்சு பார்த்துருக்க வேண்டாமா என்று நினைஞ்சாங்க. அதுக்கப்புறம் அவர்கள் யோசித்தார்கள், பேசினார்கள் என்று செய்யறான். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்ப நம்ம ஒரு காரியத்தில் இறங்க போறோம்னா நமக்கு தன்னம்பிக்கை இருக்கணும், அல்லாஹ் மேல நம்பிக்கை வேணும். அல்லாவை நினைக்காமல் அல்லாஹ்வுடைய உதவி இல்லாமல் ஒரு காரியத்தில் வெற்றி பெற முடியாது என்று நம்ம நினைக்கிறோம்னு வைங்க, அல்லாஹ் கொடுத்ததை பறிச்சுக்குவோம். அதே நேரத்தில் அல்லாஹ் மேல நம்பிக்கை வச்சோம்னு வைங்க, எப்படிப்பட்ட துன்பத்திலிருந்து அல்லாஹ் நம்மளை காப்பாற்றுவான். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயாரை பத்தி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இது அவுஹைனா இலா உம்மிக்க மா யூஹா. மூசாவே, உன் தாயாருக்கு நம்ம செஞ்ச உதவியை, உனக்கு செய்த உதவியை சிறு பிராயத்தில் அல்லாஹ் மூசா நபியை காப்பாற்றிருக்கான். எப்படி காப்பாற்றிருக்கிறான்? அந்த சமுதாயத்தில் இஸ்ரவேலர்கள்ல ஒரு ஆம்பளை பிள்ளை கூட இருக்கக்கூடாது என்று ஃபிரௌன் என்ன செய்யறான்னா, பிறக்கிற ஆம்பளை பிள்ளைகளை எல்லாம் கொலை செய்யணும். அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான், மூசா நபியுடைய தாயாருக்கு, ஏன்னா அவங்க தாயார்கிட்ட பேசியாகணும், அவங்க தாயாருடைய பொறுப்புல தான் மூசா நபி இருக்கிறாங்க. நபிமார்கள்ட்ட தான் அல்லாஹ் என்ன செய்வான், பேசுவான். ஆனால் நபிமார்களை காப்பாற்றுவதற்காக, நபிமார்களுக்கு உதவி செய்வதற்காக சில நேரத்தில் அல்லாஹ் என்ன செய்யறான், நபிமார்களோட சம்பந்தப்பட்ட ஆள்கிட்ட பேசியிருக்கிறான். அப்ப ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்துல அல்லாஹ் பேசின மாதிரி, மரியம் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட அல்லாஹ் பேசின மாதிரி ஈசா நபியை காப்பாற்றணும், ஈசா நபியை பிறக்க வைக்கணும். அதனால மரியம் அலைஹிஸ்ஸலாத்துல அல்லாஹ் என்ன செய்யறான், பேசுறான். இந்த மாதிரி மூசா நபியை காப்பாற்றுவதற்கு அல்லாஹ் மூசா நபியுடைய தாயார்கிட்ட பேசுறான். நீ வந்து என்ன செய்ய, இந்த பிள்ளைக்கு பால் கொடு, உனக்கு பயமா இருக்குதா, அனுக்குது ஃபீஹி ஃபி தாபூத்தி ஃபக்குது ஃபீஹி ஃபில் யம்மி. இவரை வந்து என்ன செய்ய, ஒரு பெட்டியை ரெடி பண்ணி அதுல இந்த மூசாவை வைத்து, குழந்தையா இருக்கிற மூசாவை வைத்து கடல்ல தூக்கி போட்டுரு. ஃபல் யுல்கிஹி எம்மு பி சாஹிலி. இவரை வந்து கடல் வந்து கரை சேர்த்துரும். அதுக்கு பிறகு ஏகுதுபா அதுவும் உள்ளது, அவருக்கும் எனக்கு எதிரியா எவன் இருக்கிறானோ அவன் வந்து இவரை எடுப்பான். மூசா வந்து யாருடைய வீட்டில் போய் கரை ஓரத்தில் போய் ஒதுங்குவாரு, ஃபிரௌனுடைய வீட்டு கரையோரத்தில் போய் ஒதுங்குவாரு. உங்கள்கிட்ட நான் திரும்பி கொண்டு வந்துடுவேன், அதனால நீ வந்து பயப்படாத, வாழ்க்கையை அழைக்க மஹபத்த மின்னி. மூசா நபி அல்லாஹ் சொன்னா, உன் மேல நான் அன்பை பொழிஞ்சம்பா, உன்னை வந்து என் கண் முன்னாடி வந்து என்னுடைய பார்வையில நீ வளர்க்கப்பட வேண்டும் என்று உன்னை சின்ன வயசுல நினைங்க நான் காப்பாற்றுன்னு நல்லா சொல்லி காட்டணும். மூசா நபிட்ட அல்லாஹ் பேசுறான். மூசா நபியுடைய தாயார் என்ன செய்யறாங்க, அன்றைக்கு அவர்களுக்கு அதை விட்டு அவர் வழி இல்லை, பிள்ளையினுடைய உயிரை காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னா கடல்ல தூக்கி அந்த பிள்ளை என்ன செய்யணும், போடணும். அல்லாஹ் மேல நம்பிக்கை வைத்து ஒரு முயற்சியில் ஈடுபடுறாங்க. பிள்ளையை தூக்கி போடுறதா, பிள்ளை கிடைக்காம போயிட்டா என்ன செய்யறது, வேற ஏதாவது ஒரு ஊருக்கு போயிட்டா என்ன செய்யறது, இப்படி நினைத்தார்களே. ஆனால் மூசா நபி இஸ்ரவேல் சமுதாயத்துடைய ஒரு இறைத்துவரை வந்திருப்பாங்களா, அவங்களால அந்த சமுதாயம் விடுதலை அடைஞ்சிருக்குமா, ஃபிரௌன் அழிக்கப்பட்டிருப்பாங்களா? அப்ப மூசா நபி அவருடைய தாயார்ட்ட முயற்சி இருந்தது. அல்லாஹ் மேல நம்பி அல்லாஹ் சொன்ன வாக்கு நம்பினார்கள். கண்டிப்பா அந்த பிள்ளை செய்யும் திரும்பி வரும், அல்லாஹ் நம்மகிட்ட கொண்டு வருவான் என்று மூசா நபியுடைய தாயார்ட்ட தான் அந்த பிள்ளை பால் குடிக்கக்கூடிய ஒரு நிலைமையை அல்லாஹ் ஏற்படுத்தினான். அந்த கொஞ்ச நேரம் அப்படி தூக்கி போடுறாங்க. ஃபிரௌனுடைய வீட்டில் அந்த கரைக்கு ஒதுங்குது, எடுக்கிறான், இந்த பிள்ளை பால் குடிக்கிறதுக்காக வேண்டிய அழுவுது. அல்லாஹ் வந்து என்ன செய்யறான், அவங்களுடைய சகோதரி மூலமா மூசா நபியுடைய தாயாரை கொண்டு வந்து ஃபிரௌனுடைய வீட்டில் சேர்த்தா அவங்களுடைய தாயார் தான் என்ன செய்யறாங்க, பால் கொடுத்து குழந்தை பருவத்திலே தூக்கி வளர்க்குறாங்க. அப்ப அப்படிப்பட்ட நிலைமை அல்லாஹ் ஏற்படுத்தணும் இல்லையா? அல்லாஹ் மேல நம்பிக்கை வேணும், நம்முடைய வாழ்க்கையில முயற்சி செய்து கொண்டே இருக்கணும். அதே மாதிரி வந்து நம்முடைய முயற்சி தோல்வி அடைஞ்சா கூட அதனால என்ன செய்யக்கூடாது, உடஞ்சு போய் உட்கார்ந்துடக்கூடாது. ஒவ்வொரு தோல்விகளுமே நம்மளை செதுக்கக்கூடிய ஒரு ஆயுதமாக நினைக்கணும். இப்போ ஜக்கரியா நபியுடைய வாழ்க்கையில கூட பார்க்கணும். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் செய்யறாங்க, அவங்களுக்கு குழந்தை இல்லை,
குழந்தை இல்லாட்டுன்னு செய்யறாங்க, அவங்க வந்து அல்லாட்ட கையேந்துறாங்க. இந்த நிலைமையில கையேந்துறாங்க, முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த குழந்தைக்கு அந்த குழந்தை உருவாகும் என்று அந்த காலத்தில் என்ன முயற்சிகள் செய்ய வேண்டுமோ, என்ன மருத்துவத்தை செய்யணுமோ எல்லாம் செய்திருப்பார்கள். அல்லாஹ் மேல நம்பிக்கை வச்சாங்க. ரப்பி இன்னி வகனல் அதுமும் வஸ்தல ரசுஷிபா, இறைவா என்னுடைய முடியெல்லாம் நிறைத்து போய்விட்டது, நரம்புகள்லாம் பலவீனமாகி விட்டது. இந்த நிலைமையில உங்கள்கிட்ட நான் கேட்கிறேன், ரப்பிலா ததர்னி ஃபர்தா வாழ்த்த கைரு வாரிசின், யா அல்லாஹ் என்னை தனியால விட்டுறாத, எனக்கு வாரிசு இல்லாம ஆக்கிறாத, ஒரு நல்ல வாரிசை கொடு என்று அந்த சக்கரை அனுப்பி செய்யறாங்க. அல்லாஹ் இடத்துல கடைசி வரைக்கும் முயற்சி செஞ்சாங்களா இல்லையா? அல்லாட்ட துவா செஞ்சுக்கிட்டே இருந்தாங்களா இல்லையா? நம்ம என்ன செய்யறோம்? அல்லாட்ட துவா கேட்போம். கொஞ்ச நாளே கேட்போம். கல்யாணம் பண்ணி ஒரு 5 வருஷம் பிள்ளை இல்லையா, அல்லாட்ட துவா செய்வோம். பள்ளிவாசலுக்கு அப்பதான் நமக்கு பள்ளிவாசல் போகணுங்கிற நினப்பு வரும், அப்பதான் ஜக்காத்து கொடுக்கணுங்கிற நினப்பு வரும், அப்பதான் நம்ம செய்வோம் இஸ்லாமிய கடமைகளை நம்ம ஏதோ குறை வச்சிருக்கிறோங்கிற ஒரு எண்ணம் வரும். அந்த மாதிரிலாம் ஒரு 5 வருஷம் இருப்போம், 10 வருஷம் இருப்போம். அதுக்கப்புறம் இதெல்லாம் சரியா வராது. ஏதாவது தர்கால போன பிள்ளை பிறக்குமா, எங்கேயா கோயில போன பிள்ளை பிறக்குமா, ஏதாவது ஒரு மந்திர வாய்ட்ட போனா எதாவது நடக்குமா, அஜரத்தில் போனா எதாவது நடக்குமா, என்று ஒரு கயிறு போட்டா எது நடக்குமா, ஒரு சூறா ஊதுனா எது நடக்குமா என்று அல்லாஹ் மேல உள்ள நம்பிக்கையை வந்து நம்ம என்ன செய்யறோம், அப்படி தளர்த்தி கொண்டு நம்ம அந்த முயற்சியவே கைவிட்டோம். இனிமேல் என்ன செய்யாது, நமக்கு வந்து குழந்தை பிறக்க வாய்ப்பு இல்லை, டாக்டர் எல்லாமே நான் கை வச்சுட்டான் அப்படின்னு நம்ம அந்த முயற்சியை கைவிட்டோம். ஆனால் சக்கரை என்ன பண்ணிஞ்சாங்க, அவங்க செய்ய வேண்டிய முயற்சி பண்ணாங்க. அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்தார்கள். நம்மளால இந்த வயசுல குழந்தை பெற முடியாதுதான், அல்லாஹ் நினைச்சா முடியுமா? முடியாது. அல்லாஹ் நினைச்சால் வந்து மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்ததை பார்க்கறாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் ஒரு குழந்தையை தர்றான் அப்படின்னா அவங்களுக்கு உணவை தருகிறான். இவர் தான் உணவு தரணும். ஆனா அவங்க சக்கரையா நபி மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள சந்திக்க போறாங்க. அங்க வந்து அவங்க என்ன செய்யறாங்க, தனியே இருந்து இறைவனை வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். அவங்களுக்கு அங்க பள்ளிவாசல்ல உணவு வந்துகிட்டே இருக்குது. எப்படி மாதிரி கிடைச்சு உனக்கு, அன்னாளைக்கு உனக்கு எங்க இருந்து கிடைச்சிச்சு? இது ஹாதாமின் அல்லாட்ட இருந்து வந்துச்சு. அல்லாஹ் எனக்கு ஏதோ ஒரு வகையில் என்ன செய்யறான், நீங்க எனக்கு தராவிட்டாலும் அல்லாட்ட இருந்து எனக்கு ரிஸ்க் கிடைக்கிறது அப்படிங்கிறாங்க. அப்பதான் சக்கரை என்ன செய்யறாங்கன்னா, மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நம்ம உணவு கொடுக்காம நம்ம தான் பொறுப்பாளி, அல்லாஹ் உணவு கொடுக்குறான்னு சொன்னா அந்த அல்லாஹ்வுக்கு நமக்கு ஒரு குழந்தையை தர முடியாதா என்று அல்லாஹ் இடத்துல கையேந்துகிறார்கள். அந்த கையேந்திர அந்த பிரார்த்தனை கடைசி வரைக்கும் என்ன செய்யறாங்க, அல்லாட்ட முயற்சி பண்ணுகிறார்கள். அதனால நம்ம என்ன செய்யக்கூடாது, ஒரு முயற்சிகளை தோல்வி அடைஞ்ச உடனே அதோட அந்த முயற்சியை கைவிட்டக்கூடாது. நம்முடைய தாக்குனர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பத்தி கூட அல்லாஹ் என்ன செய்யறார் திருக்குறான்ல, அவங்கள முதல் தோல்வியை சந்திக்கிறார்கள். அல்லாஹ் அவங்களுக்கு கட்டளையிடலாம், இந்த சொர்க்கத்தில் நீ என்ன வேணாலும் சாப்பிடு, எதை வேணாலும் குடிச்சுக்க, எங்கே வேணாலும் சுற்றி தெரிஞ்சுக்க, ஆனால் வலா தக்ரபஹாதி ஷஜரத்தை ஃபதகூன மினல் ஸாலிமீன், இந்த மரத்தை மட்டும் நெருங்காத, அப்படி நெருங்கினீங்கன்னா நீ குற்றவாளி ஆயிருவ, அநியாயக்காரன் ஆயிருவ இப்படிங்கிறான். ஆனாலும் செய்யறாங்க, அந்த ஷைத்தானுடைய சூழ்ச்சியினால, இப்லீஸுடைய சூழ்ச்சியினால, அவனுடைய ஆசை வார்த்தையினால அதுக்கு ஏமாந்து என்ன செய்யறாங்க, ஒரு தோல்வியை சந்திச்சாங்களா இல்லையா? கடைசியில் அவங்க இருந்த இடத்துல இருந்து வெளியேற்றப்பட்டு, அவங்க சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டு பூமிக்கு அனுப்புறாங்க. அதோட நம்ம பாவம் பண்ணிட்டோம், கடைசி வரைக்கும் பாவியை வாழ்ந்துருவோம் அப்படி இருந்தாங்களா? நம்ம அப்படித்தான் செய்யறோம். சில தவறுகள் செய்து விட்டோம், ஏன்னால் அவ்வளவுதான், இனிமே போய் சமுதாயத்தில் தலை காட்ட முடியாது, இனிமே போய் நல்லவன எப்படி மக்கள்கிட்ட நிற்கிறது, இனிமே என்ன பிரச்சாரம் பண்றது, இனிமே என்ன சமூக பணி செய்யறது என்று பல பேர் தீமைகள் செய்து விட்டால் அதோட லைஃப் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறாங்க. ஒரு தப்பு தானே பண்ணோம், முயற்சி பண்ணுவோம், நம்ம தௌபா செய்வோம், நம்ம இனிமேல் என்ன செய்வோம், நம்முடைய லைஃப்பை மாத்திக்கிறோம் என்று முயற்சி பண்றோமா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட இருந்து வார்த்தையை கத்துக்கிறாங்க. ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா வயில்லம் தகஃபிர்லனா வதர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரீன். யா அல்லாஹ், எங்களுக்கு நாங்கள் அநியாயம் பண்ணிட்டோம், என் மனைவி நானும் சேர்ந்து அந்த மரத்தில் உள்ளதை சாப்பிட்டு விட்டோம், எங்களை நீ மன்னிச்சிரு, எங்களை நீ மன்னிக்காவிட்டால், கருணை காட்டாவிட்டால் நாங்கள் நஷ்டவாளி ஆயிடுவோம் அப்படின்னு அல்லாஹ்ட்ட துவா செஞ்சாங்களே. அல்லாஹ் திரும்ப அவங்களோட செய்யறான், சொர்க்கவாசி ஆக்கலையா? அல்லாஹ் அவங்களை மன்னிக்கலையா? ஒரு நபி ஆக்கலையா? அவங்க பள்ளிவாசலை ஏற்படுத்தலையா? அப்ப எந்த விஷயமா இருந்தாலும் செய்யக்கூடாது, நம்முடைய முயற்சியை வந்து கைவிடக்கூடாது. அதே மாதிரி இந்த முயற்சியில் வெற்றி பெற வேண்டும் சொன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்திக்கணும். நம்ம என்ன செய்யறோம், நம்ம வாய்ப்பு நம்மளை தேடி வரணும்னு நினைக்கிறோம், வாய்ப்பை நம்ம தேடி போகணும். கிடைக்கிற வாய்ப்பு என்ன செய்யணும், அதை மிஸ் பண்ணிடக்கூடாது. உலக கோடீஸ்வரர்கள் ஒரு ஆளான பில்கேட்ஸ்கிட்ட போய் கேட்கறாங்க. பில்கேட்ஸ்கிட்ட போய் என்ன செய்யறாரு, ஒரு பத்திரிகையாளர் போய் கேட்கிறாரு, நீங்க பெரிய கோடீஸ்வரனா இருக்கிறீங்களே, இதுக்கு என்ன காரணம், எப்படி உங்களுக்கு இந்த மாதிரியான பணம் வந்துச்சு அப்படின்னு உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு செக் பண்ணிட்டு இருக்கிறாரு. உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ எழுதிக்கிறங்க, எவ்வளவு அமௌண்ட் வேணாலும் எழுதிக்கிறங்கன்னு பிளாங்க் செக்கை கொடுத்துருக்காரு. அவர் பயந்துட்டார், ஆக நம்ம தப்பா கேட்டவங்களுக்கு சாரிங்க மன்னிச்சுக்கிறங்கன்னு திருப்பி கொடுத்துருக்காரு. அப்ப பில்கேட்ஸ் சொன்னாரா, நான் இந்த மாதிரி மிஸ் பண்ணாம கிடைச்ச வாய்ப்பை மிஸ் பண்ணதே கிடையாது, அதனாலதான் பெரிய கோடீஸ்வரனா இருக்கிறேன், உன்னை மாதிரி எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சுன்னா நான் பாட்டு கோடியை எழுதியிருப்பேன் எப்படின்னாராம். அப்ப கிடைக்கிற வாய்ப்பு என்ன செய்யணும், ஒருத்தர் பயன்படுத்திக் கொள்ளணும்.
நம்மளை தேடி வாய்ப்புகள் வரும் நினைக்கக்கூடாது. நமக்கு என்ன வாய்ப்பு கிடைக்குதோ அதை பயன்படுத்தி என்ன செய்யணும், வெற்றி பெறுவதற்கு நம்ம முயற்சி பண்ணணும். அதே மாதிரி ஒரு காரியத்தில் இறங்கும் போது இது முடியுமா, இது முடியாட்டி என்ன செய்யறது, நம்மளால சாதிக்க முடியுமா என்று நினைச்சோம்னா ஒரு காலத்தில் சாதிக்க முடியாது. நம்மளால பெரிய அறிவாளி வர முடியுமா, டாக்டர் ஆக முடியுமா, இன்ஜினியர் ஆக முடியுமா, நம்மளால ஒரு பெரிய பேச்சாளர் வர முடியுமா என்று என்ன செய்யக்கூடாது, யாரும் நினைக்கக்கூடாது. எத்தனை பேச்சாளர்களை பார்க்கணும், நானா இருக்கட்டும், எந்த பேச்சாளராக இருந்தாலும் சரி, முதல்ல பேசும்போது அழுத பேச்சாளர்களாக இருக்கிறாங்க. பேசும்பொழுது பாத்ரூம் ஆள்களாக இருக்கிறாங்க. அந்த மாதிரி மேடையில் பேசுறது ஆனால் பார்த்தா பிற்காலத்தில் என்ன செய்வாங்க, பேசுற கூட்டம் ஓடுவார்கள். அம்மாடி பயானா அதெல்லாம் சரியா வராது என்று ஓடுன ஆள்கள் எத்தனை பேர் தான் மிகச்சிறந்த பேச்சாளர்களாக மாறி இருக்கிறார்கள். அல்ல நினைச்ச என்ன செய்வான், கண்டிப்பாக எந்த மனிதனுடைய வாழ்க்கையிலையும் எப்படிப்பட்ட மாற்றத்தை உண்டாக்குவான். அதனால ஆசைப்படணும், அந்த ஆசை அடையிறதுக்கு முயற்சி பண்ணணும். முயற்சி இல்லாமல் செய்யக்கூடாது, வெறும் ஆசை மட்டும் கூடாது. அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து நம்ம செய்யணும். ஒவ்வொரு காரியத்திலும் நம்ம இறங்கணும். நம்ம முடியும் நினைச்ச காரணத்தினால தான் எத்தனை பேர் நினைச்சிருக்கிறாங்க, உலகத்துக்கு பல கண்டுபிடிப்புகளை கொடுத்துருக்காங்க. தாமஸ் ஆல்வா எடிசன் அவர் நம்மளால முடியாது, தோல்விக்கு மேலே தோல்வி வரும்னு நினைச்சிருந்தோம்னா இந்த மாதிரியான மின்சார விளக்குகள் நம்ம பார்த்துக்க முடியுமா? அது ஒவ்வொரு கண்டுபிடிப்புகளை நீங்க பாருங்க. கரகாம்பல் அவர் தொலைபேசியை கண்டுபிடிச்சாரு, முதல்ல நினைச்சாரு, அவர் தான் தொலைபேசியை கண்டுபிடிச்சாரு. இதெல்லாம் வேணும், நமக்கு தேவையே இது, எவன் பேசுனா நமக்கு என்னன்னு நினைச்சிருந்தாருன்னா, முடியுமா நினைச்சிருந்தாரு வைங்க, அந்த தொலைபேசி வந்திருக்காது. சார்லஸ் முடியுமா நினைச்சிருந்தாருன்னா ஒரு கம்ப்யூட்டர் வந்திருக்காது. அப்ப எல்லா ஆய்வாளர்களும் எல்லா அறிவியலாளர்களும் ஆய்வு பண்றாங்க, முயற்சி பண்றாங்க, முடியும், நம்மளால என்ன செய்ய முடியும், சாதிக்க முடியும் இறங்கின காரணத்தினால தான் எல்லாத்திலும் வெற்றி அடைந்திருக்கிறார்கள். அதனால நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும், முயற்சி செய்யணும். முயற்சி கண்டிப்பாக நமக்கு கூலியை ஏற்படுத்தி தரும். எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா வகையிலையும் நம்மளை சிறப்பாக்கி வைப்பானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாகுர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, முயற்சி கூலி தரும் என்ற தலைப்பில் சில செய்திகளை நாம் அறிந்து கொண்டோம். இந்த உலக வாழ்க்கையில் நம்ம ஒரு காரியத்தில் வெற்றி பெறுவதாக இருந்தால் கடுமையாக உழைக்கணும், கடுமையான செய்யணும், பாடுபடும். குறிப்பாக நம்முடைய இளமையை கழிந்த பிறகு வயசான காலத்தில் நம்மளால் என்ன செய்ய முடியாது, சில விஷயங்களை செய்ய முடியாது. அதனால் ஒவ்வொரு பருவத்தையுமே நம்ம பயன்படுத்திக்கணும். வயசான காலத்திலே சில விஷயங்களை சாதிக்க முடியும். ஆனால் அதை தாண்டி இளமை காலத்தில் நம்ம என்ன செய்ய முடியும், பல விஷயங்களை சாதிக்க முடியும். ஆனால் நம்ம கிடைக்கிற நேரத்தை பயன்படுத்தி, வாய்ப்புகளை பயன்படுத்தி முன்னேறுவதற்கு, வெற்றி பெறுவதற்கு கடுமையாக என்ன செய்யணும், வேர்வை சிந்தணும். உலக வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு இவ்வளவு உழைக்கணும், முயற்சி பண்ணணும், நம்ம அதை மூளையை கசக்கணும். அப்படின்னா மறுமையில் வெற்றி அடைய வேண்டும் என்று சொன்னால், சொர்க்கத்தை அடையணும், நிரந்தரமான ஒரு வாழ்க்கையை அடையணும்னு சொன்னால் அது கஷ்டம் இல்லாமல் முயற்சி பண்ண நடக்குமா? அது அல்ல. நான் சொர்க்கத்துக்கு போகணும் உட்கார்ந்தோம்னா துள்ளுகளை நோன்பு வைக்கலை, இந்த நல்ல காரியம் செய்யலை, நாளைக்கு நரகத்துக்கு போக வருமா இல்லையா? அல்ல அந்த முயற்சியும் பண்ண சொல்றான். அப்ப ஹசித்துமன் ததுகுள் ஜன்னத்தை வளம்மா ஏத்திக்கும் மசல் உள்ளதையின களவுமின் கபலிக்கும் மசத்துமுல் பாசா வல்லர்ரா வஸுல்ஸிலு ஹத்தா யகுல ரசூலு வல்லதீன ஆமனுமாஹு மத்தா நஸூலுல்லாஹ் அலா இன்ன நஸருல்லாஹி கரீம். நீங்கள் சொர்க்கத்துக்குள்ள ஈஸியாக நுழைந்து விடலாம் என்று நினைத்துக் கொண்டீர்களா? உங்களுக்கு முன் வாழ்ந்தவர்களுக்கு கடும் வறுமையும் கஷ்டங்களும் சோதனைகளும் ஏற்பட்டது. அல்லாஹ்வுடைய தூதரும் அந்த மக்களும் சேர்ந்து அழைக்க வைக்கப்பட்டார்கள், ஆட்டி வைக்கப்பட்டார்கள். அல்லாஹ் எப்போ உதவி செய்வான் என்று கண்ணீரோடு கையேந்தினார்கள். அந்த நிலைமையை சந்திக்காம நீங்க சொர்க்கத்துக்கு போகலாம்னு ஆசைப்படுறீங்களா அப்படின்னு நல்லா கேட்கலாம். அப்ப சொர்க்கத்தை அடைய வேண்டும், மறுமையில வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்காகவும் இந்த துன்யாவில் கடுமையாக முயற்சி பண்ணணும். துன்யாவுக்காக வேண்டி முயற்சி பண்ணணும். மறுமையில் வெற்றி பெறுறதுக்கு என்ன வழிகளை எல்லாம் மார்க்க சொல்லுதோ எல்லா வழிகளையும் கடைபிடிக்கணும். சில பேர் என்ன செய்யறாங்க, தீமைகளை செய்துவிட்டு இந்த தீமை நம்மளால விட முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு சமுதாயம் தங்களை தாங்களே மாற்றிக்கொள்ளாத வரைக்கும் அல்லாஹ் அவங்கள மாற்றவே மாட்டான். அல்லாவும் மாற்றுவானா? நம்மளால செய்வோம், தப்பு செஞ்சுக்கிட்டே இருப்போம், ஒருத்தர் திருடிக்கிட்டே இருப்பான், தண்ணி அடிச்சுக்கிட்டே இருப்பான், பீடி சிலிட்டு குடிச்சிக்கிட்டே இருப்பான், கஞ்சா அடிச்சுக்கிட்டே இருப்பான். அல்லாவும் மாற்றுவான்னு இப்படி இருக்க முடியுமா? உன்னை எண்ணி மாற்றிக்கொள்ளணும். அல்ல இன்னா ஹதைனாகு சபியில இம்மா ஷாக்கிரம் இம்மா கபூரா. இந்த வழியில போனால் இது நன்றி செலுத்தக்கூடிய பாதை, இது நன்றி கெட்ட பாதை, இது நல்லவர்கள் போற பாதை, இது கெட்டவர்கள் போற பாதை, இது சொர்க்க பாதை, இது நரக பாதை என்று மனுஷனுக்கு ரெண்டு வழியை காட்டிருக்கிறோம்னு அல்ல. அப்ப அதை சூஸ் பண்ணக்கூடிய இடத்துல நம்ம தான் இருக்கும். நம்மளா ஒரு முடிவு எடுக்கல, நம்மளால் இது முடியும், இந்த தீமையை விட முடியாதெல்லாம் இல்லை, மனுஷனால முடியாது என்ன இருக்கிறது? நம்ம வாழ்க்கையில ஆரம்பத்துல இருந்து முடியும் நினைச்சுதான் முன்னேறி வந்திருக்கோம். பிறந்த குழந்தையான நடந்துட்டோமா?
பிறந்த குழந்தையோட கீழே விழுந்தோம், புரண்டு படுத்தோம், அப்புறமேல தவந்தோம், அப்புறமேல எந்திரிச்சு தட்டு மாதிரி நடக்க ஆரம்பித்தோம், அப்புறமேல ஓடுறோம். அப்போ அந்த மாதிரி என்ன செய்யணும், லைஃப்பில் நம்ம ஆரம்பத்தில் தாயுடைய கருவறைக்குள்ளே போகும்போது பல விந்து அணுக்களோட போட்டி போட்டு கொண்டு தான் உள்ளே போகணும். அப்போ முயற்சி செஞ்சு தானே மனுஷன் உருவாகி இருக்கிறோம், மனுஷனை நிற்கிறோம். அந்த மாதிரி நம்மால் விட முடியாத தீமைகள் ஒன்று கிடையவே கிடையாது. நம்மளால் துழுக முடியலை, துழுக இன்னும் வரமாட்டேங்குது, நம்மளால் நோன்பு வைக்கிற இன்னும் வரமாட்டேங்குது. சில பேர் செய்கிறாங்க காலம் முழுக்க அப்படியே இருக்கிறாங்க, என்னன்னு தெரியலை, தர்மம் செய்கிறேன், நோன்பு வைக்க மனசு வர மாட்டேங்குது, துழுக மனசு வர மாட்டேங்குது. அதெல்லாம் மனசு வராது. அல்லா மேல அல்லாட்ட பிரார்த்தனை செய்யும், நம்மளும் அந்த முயற்சியில் ஈடுபடும். யாரெல்லாம் என்னை தொழுகையாளி ஆக்கு, என்னை நோன்பு வைப்போனாக ஆக்கு, தான தர்மங்கள் செய்வோனாக ஆக்கு. சில பேர் அப்படின்னு நினைக்கிறாங்க, காசு பணம்லாம் இருக்குது, கொடுக்காம இருக்கிற பாவம்னு நினைக்கிறோம், ஆனாலும் மனசு வர மாட்டேங்குது. அப்படிலாம் நம்ம என்ன செய்யக்கூடாது, கஞ்சனா இருக்கக்கூடாது. நம்ம மர்மையில வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் கொடுக்கணும். கொடுத்தா தான் அல்லாஹ் சொல்றான், இன்ன சாயக்கும் சத்தா, உங்களுடைய முயற்சி பலதரப்பட்டதாக இருக்கிறது. அம்மாமன் நாத்தாவ தக்காவ சத்தக்க பில் ஹுஸ்னா ஃபசன் யஸிரு ஊலில் யுஸ்ரா. யார் கொடுக்கிறாரோ, அல்லாஹ்வை பயப்படுகிறாரோ, நல்லவற்றை உண்மைப்படுத்துகிறாரோ, அவருக்கு சொர்க்கத்திற்கு போவதற்கான பாதையை நம்ம லேசாக்குவோம். அம்மா மம்பகில வஸ்தகனா கதப பில் ஹுஸ்னா ஃபசன் யஸிரு ஊலில் யுஸ்ரா. யார் கஞ்சத்தனம் பண்ணுகிறானோ, தன்னை தேவையற்றவனாக கருதுகிறானோ, எவனுக்கு நான் எதுவும் கொடுக்க தேவையில்லை, நான் எவன்கிட்ட போய் நிற்க வேண்டிய தேவையில்லைன்னு எவன் நினைக்கிறானோ அவனுக்கு சிரமத்துக்கான பாதையை நம்ம லேசாக்குவோம் அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான். அதனால நம்ம என்ன செய்யணும், நல்ல அமல்களில் ஈடுபடணும், மறுமையில் வெற்றி பெறுவதற்கு முயற்சி பண்ணணும். நம்முடைய தீமைகள் நம்ம செய்யணும். குர்ஆன் ஓத எத்தனை பேர் குர்ஆன் ஓத தெரியாது, இன்னமும் தெரியாமலே தான் இருக்கிறாங்க. அப்போ நம்ம பேச பயான் பண்ணுவதற்கு முயற்சி பண்ணணும், குர்ஆன் ஓத முயற்சி பண்ணணும், ஹதீஸுகளை மனப்பாடம் செய்யறதுக்கு முயற்சி பண்ணணும், 4 பேருக்கு சத்தியத்தை சொல்வதற்கு முயற்சி பண்ணணும். மறுமைக்காக முயற்சி செய்யக்கூடியவர்களாக, வெற்றி அடையக்கூடியவர்களாக, ஈருலகிலும் வெற்றி அடையக்கூடியவர்களாக நாம் ஆக வேண்டும். அல்லாஹ் அதற்கு அருள்புரிய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாகுரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.